என்ன மாமா ஒரே படபடப்பா இருக்க? என் ஆளோட பைக்கை தொலைச்சிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் அந்த பைக் கிஃப்டா ஆக்டர் விஜய் கொடுத்ததான். பெட்ரோமாஸ் லைட் மாதிரி அந்த பைக்கே தான் வேணுங்கிறா. இது உனக்கு தேவையா? அன்னைக்கே நீ ஜல்லுவிடும் போது உன் லவ் சொல்லியிருந்தா இடிச்சதுக்கு இறக்கப்பட்டு லவ் ஆச்சு ஓகே ஆயிருக்கும். இப்போ அதுவும் போச்சா? நிறுத்து. அவன் கார் இங்க நிக்குது பாரு. பாப்பா, அந்த டிரைவர் இங்க வந்தான். உங்க பேர் என்ன? திவ்யா. சுமார் முஞ்சி திவ்யா. இங்க சிவா மாமா வரல. பாத்தியாடி என்ன கொழுப்பு இந்த குழந்தைக்கு? டிரைவர் நான் சொன்னேன். வாங்கிருக்கேடா சிவா. ஐயோ, கேவலப்படுத்திட்டியே மாமா. ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க மாமா கிட்ட போய் சொல்லு, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு. சமாளிடா சிவா. பண்றான் கொஞ்சம் வாங்க வெளியில. எதுக்கு வெளிய கூப்பிடுறான்? என்ன மாமா சீனம் போடுது? ஏதாவது கதை விடுவான் பாரு. நான்சென்ஸ். ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்க இப்படி அனாவசியமா ஹெல்ப் வாய்ஸ்ல போயிட்டான் உங்க பைக்கால. என்ன சொல்ல வர? கன்னியாகுமரிக்கும் காரைக்குடிக்கும் நடுவில் பெரிய ஆக்சிடென்ட்டுங்க. அதில் என் ஃப்ரெண்டு அவனோட எந்த பாட்டு கிடைக்கல. உங்க பைக்கோட 2 பாட்டு தான் கிடைச்சிச்சு. ஒரு ரூட்டே சரியில்லையே. திருநெல்வேலிக்கு போனவன் எதுக்கு காரைக்குடிக்கு போனா? ஒரு நிமிஷம் சொதப்பிட்டு சொல்லுமா. ஏங்க நானே அவனை இழந்த சோகத்தில் இருக்க. அனாவசியமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி உனக்கு ஃப்ரெண்டே இல்ல. நல்லா விசாரிச்சிட்டோம். வண்டி வர வரைக்கும் நீ தான் எனக்கு டிரைவர். ஹலோ, என்ன ஓர மாட்டற? ஆமா, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாது. கிளம்பு. இப்படி எல்லாம் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லா ஆதாரமும் போன்லயே வச்சிருக்கேன் பார். இது மட்டும் இல்ல, கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங் ஆக்க இவள ரேப் பண்ணிட்டு இவன்டே தூக்கிட்டு போயிட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்வேன். ஹலோ, உங்களை ரேப் பண்ணிட்டு உங்களோட பைக்கை எடுத்துட்டு போனேன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்களுக்கு ஒரு ரசனலாம் இருக்கு. ரொம்ப சூடாகாத. ஏசிக்கார தான் ஏறுகார் போ. சரி ஃபீல் பண்ணாத வா. ஏய் யாழ்னி, ஏய் ஹோம்வொர்க் பண்ணாம தூங்கிட்டு இருக்க? நான் கிளம்புறேன், பாய். அதன் முதலாம் புரியப்போது நீ சொல்லிடு. ஏங்க உங்களோட வண்டியை எவனா ஆட்டைய போட்டான். என்ன புது வண்டி வாங்கி தந்துட்டுமா? வண்டி தொலைஞ்சிருச்சா? அந்த வண்டி யார் கொடுத்தாங்கன்னு தெரியும்ல. வண்டியை தொலைச்சு சீன் போட்டுட்டு இருக்கியா? வண்டி கிடைக்கிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு டிரைவர். அக்கா, உங்க குழந்தைக்கு 2 புக் வாங்கிக்கலாம்ல? இடியட், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. செஞ்சிடாதீங்க, பாவம் ஒருத்தன் பொழைச்சு போகட்டும். ஏய், இறங்கி போய் புக் வாங்கு. போ. ஒரு புக்கு எவ்வளோ பாப்பா? 20 ரூபானா? எல்லா புக்கையும் கொண்டுட்டு வாங்க. பாய். என்னடி பண்றாங்க? ஏய், எதுக்கு அவ்வளவு புக்ஸ் வாங்குன? புக் தான் வாங்க சொன்னீங்க. எத்தனைன்னு சொல்ல. 1000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும். ஓவர் கொழுப்படி தம்பிக்கு. எல்லாரும் ஓடி வாங்க. நீங்க கூட்டிட்டு போற? ஹலோ. போவாங்க, ஜாலி ட்ரிப் தான். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அமைதியா வாங்கிங்க, சரியா? இங்கே இருங்க. ஹேய், என்னடி பண்றவ? எல்லாத்தையும் இந்த சைடு வாங்க. சார், நம்ம பணத்துல நல்ல பேர் வாங்குறாடி. வாங்க. குட்டீஸ், இந்த அக்காவுக்கு பிறந்த நாள். எல்லாருக்கும் புக்கு கொடுக்க போறாங்க. விஷ் பண்ணிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரா வெயிட் பண்ணி வாங்கிங்க. நல்லா விட்டு போடுறான்டி. ஓகேயா? கொடுங்க. ஏய் ஆதி, போ வாங்க. இருங்க. சொன்னதே 4 தடவை சத்தம் போட்டு சொல்லு. சொல்லு. இந்த அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க. லவ்வரா? ஃப்ராட். நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்ட. ஓகேவா? இந்த அக்கா சூப்பரா இருக்காங்க. ஏய் எல்லாம் வாங்கிங்க. ஏங்க, இந்த சின்ன பையன் ஏதோ சொன்னதாலையும் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததாலையும்
என் மேலே தான் இம்ப்ரெஸ் ஆகி லவ்லாம் வந்துட போகுது. எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு. கொடுத்து டக்குன்னு ஏறுங்க. அப்படியே வந்துட்டாலும் பாத்துங்க வழிக்கிட்ட ஆயில் கொட்டி விடுது. மட பசங்க ரோட்ல ஆயில குடிக்கானுங்க பாரு. ஏய் அவனை சைட் அடிக்கிறான்டி தெரியுதா? நல்லவனா தான் இருக்கான். நம்ம தான் டார்ச்சர் பண்றோம்னு நினைக்கிறேன். சரிதான். ரோட்ல மண்ணள்ளி போட்டது பார்த்து உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத. பார்த்து. ஹலோ, நாளைக்கு கால் பண்ணி ப்ரோக்ராம் சொல்லுவோம். எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கோ. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால் வர முடியாது. வண்டி கிடைக்கிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு டிரைவர். ஏங்க விடாம ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. கஸ்டமர்ஸ்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வர முடியாது. என்னது வர முடியாதா? ஆதரவு இருக்குல்லடி. இருக்குடி. ஆ கஸ்டமர் பிக்கப்பா போலீஸ் கஸ்டடியா நீயே டிசைட் பண்ணிக்கோ. பாய். ரமேஷ், சுரேஷ், பாஸ் இங்கே தான் இருக்கீங்களா? எங்க இருந்தவனுக்கு என்ன? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அசால்ட்டா காரில் படத்தை விட்டு போயிட்டீங்க. இங்கே இருங்க, படத்தை எடுத்துட்டு வரேன். ரமேஷ் யாருவே? எங்க இருந்து வந்தான்? வெளியில இருந்து தான் வந்தான் சுரேஷ். இல்ல ரமேஷ், எனக்கு என்னமோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அக்கா மேமர் இருக்கான். யார் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால்? ஆனா அவனை தெரியாத உன்கிட்ட கேட்டேன் பாரு. கரெக்ட் தான். கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துங்க. ப்ரோ ப்ளீஸ் பி சீட்டட். ஹலோ இல்ல டேக் யூர் சீட். சொன்னா கேளுங்க, உட்காருங்க. வேணாம் எங்க கூட brother. தண்ணி அடிச்சா மூணு உட்காருங்க. சொன்னா கேளுங்க. உட்காருங்க. தனியா தண்ணி வச்சீங்கன்னா தலைவலிக்கும். உட்காருங்க. பாஸ், உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க பாஸ். என்ன மறந்துட்டானா? நான் ஒரு அனாதை. அன்பிலிவபிள். தம்பி, இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லப்பா. சுரேஷ் அவன் பிளாஸ் பேக்கே பழசா இருக்குது. அதை விட ஒரு ரியாக்ஷன் கேவலமா இருக்குது. அண்ணா நான் அனாதை இல்லை. எனக்கு ஒரு அக்காவும் அக்கா பொண்ணும் இருக்காங்க. இவன் பிளாஸ் பேக் பழசா இருந்தாலும் கன்ஃபியூஷன் கொஞ்சம் புதுசா இருக்குது. கண்டினியூ. நான் வழக்கமாக சாப்பிட்ற மெஸ்ஸோட ஓனர் தான் அந்த அக்கா. அந்த அக்காவோட வயிற்றில் பாப்பா இருக்கும்போதே அவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஷிட். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவளே வாழ்க்கைன்னு இருக்காங்க. ஆனால் என்னையும் அவங்க சொந்த தம்பியாக தான் பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் அனாதையா? செம பிளாஸ் பேக்பா. கழுவி கழுவி காக்காய் குத்து. உங்களை பற்றி சொல்லுங்கள். சேம் டு யூ பாஸ். என்ன ஒன்று அக்கா தான் இல்லை. என்ன கட் பண்றான்? பாஸ் பாஸ் பாஸ், ஏன் பாஸ் டென்ஷனில் சரக்கு அடிக்கிறீங்க? தரமான குடிக்கான சோகத்தில் இருக்கேன். யோ உன் பிளாஸ் பேக் கேட்டு நாங்கள் தான் ஏன் சோகமாக இருக்கணும்? மேலே சொல்லு. ஒரு பொண்ணோட பைக் எடுத்து என் வீட்டில் பார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த திருட்டு காப்பையில் தூக்கிட்டு போயிட்டான். பாஸ், திருடங்களாம் அப்படி தப்பா பேசாத. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ. ஆமாம். பாஸ், எதுக்கு இப்போ ஃபோனை கட் பண்ணுறீங்க? அட போங்க பாஸ், ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு தவியாத வச்சுக்கிட்டு இருக்கேன். லவ் பண்ணுறீங்களா? எஸ், ஒன் சைட். அப்போ அதனால தான் டார்ச்சர் பண்ணுறாளா? ஓவராக டார்ச்சர் பண்ணுறான். அப்போ அவள் தான் உங்கள் லவ்வர். அப்படியா? கண்ணில் இருந்து தண்ணி வருதா? ரத்தமே வருது பாஸ். அப்போ அவள் தான் உங்கள் ஒய்ஃப். அஃப்கோர்ஸ். பாஸ், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு இனிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், கவலையை மறக்கிறோம். வெல்கம் வெல்கம் கம் ஆன் गाइस. காரை வச்சு இந்த சொப்பன சுந்தர் தானே உள்ள இருக்கா? அதே பீஸ் தான். That's good. Enjoy. அஞ்சலி எந்திரி. அஞ்சலி எந்திரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடி. ஏஞ்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிடு. வரேம்மா போ. ஆமாமா, விடிய விடிய இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இரு. முதல்ல இவளுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு ஹலோ, நான் தாங்க சிவா பேசுகிறேன். பேசு. பைக் கண்டுபிடிச்சிட்டேன். என் பைக் கிடைச்சிருச்சா? ஆமாம், வந்து எடுத்துக்கிறீங்களா பைக்கை? ஹலோ. கேட்கல. ஹலோ ஹலோ. ஹலோ. உன்னை பார்த்தாலே தெரியுது ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட்னு. ஏண்டா முத்துலமதி, எத்தனை வண்டி ஆட்டை போட்டிருப்பேன்? சுரேஷ் எப்படி ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சீங்க? டி-ஷர்ட்ல போட்டு சுத்துறா ரமேஷ். சொல்லு. என் வண்டி எங்க? அது ஏன் நீ இப்படி கேக்குற? மா, என் வண்டி எங்கம்மா? ஐயோ, உங்க அப்பா எடுத்துட்டு போயிருக்காருடி. காலாங்கத்துல உயிரை வாங்குறா. ஹலோ, எங்க இருக்க? இங்கே பீச் ரோட்டில் தான் பிடிச்சேன். வண்டி நம்பர் என்ன? ஏங்க மறந்துட்டீங்களா உங்கள் நம்பரே? PY01CJ2832. ஹலோ, அது ஏன் வண்டி நம்பரே இல்ல. என் வண்டி நம்பர் 3344. ஏங்க விஜய் ஃபோட்டோலாம் இருக்கு. விஜய்க்கு ஊர் ஃபுல்லா ஃபேன்ஸ். அவங்க எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. அதெல்லாம் என் வண்டி ஆயிடுமா? அது ஏன் வண்டியே கிடையாது. முதல்ல ஏன் வண்டியை கண்டுபிடி. ஹலோ,
வந்துடா நெத்திடி வைங்கடா. வந்துட்டல. என்ன பார்க்குற? பார்க்கலாமா? பாஸ். பார்க்கலாமா? இங்க வாங்க. இருங்க பாஸ். நானும் ரமேஷும் ஜாலி அடிச்சு விளாண்டுட்டு இருக்கோம். பாஸ் வாங்க. டே அக்யூஸ்ட் இங்கே இரு, வந்து அடிப்பேன். பொசிஷன்ல நில்லு, வந்து விளையாடுவோம். என்ன பாஸ்? இந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்? தப்பான வண்டியை மடக்கிட்டு. ஒரு டாக்டர் வண்டினா ப்ளஸ்ன்னு சிவப்பு கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஒரு வக்கீல் வண்டினா கருப்பு கலரில் டை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். போலீஸ்கார் வண்டினா என்ன பண்ணியிருக்கணும்? என்னடா பண்ணிருக்கணும்? காக்கி கலரில் தொப்பிய ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கணும். இல்லை லத்தியவாவது தொங்க விட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு நடிகர் விஜய் படத்தை ஒட்டினீங்கன்னா நாங்கள் ரசிகர் மன்றம் நினைக்கிறதா இல்லை போலீஸ்கார் வண்டி நினைக்கிறதா? என்ன ரமேஷ் நான் சொல்கிறது? வாயை வச்சு சுமார மாட்டீங்களா சுரேஷ்? சும்மா இருந்தா அதுக்கு பேர் வாயில் ரமேஷ். உங்கள் வாயில் லட்டி விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் லத்தி பத்தாதுடா, உலக்கையை வச்சு தான் இடிக்கணும். நம்மளை உரல்னு நினச்சிட்டார் போல. இருங்க வர்றேன். எங்கே உலக்க எடுக்க போகிறாரோ? அப்பா எங்க? உள்ள இருக்காருமா. சுரேஷ் கன்ஃபார்ம் கஞ்சா கேஸ் தான். அப்பா விளையாட்டுக்கு நான் தான் வண்டி எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவங்க என் ஃப்ரெண்டுப்பா, விட்டுருங்க ப்ளீஸ். அறிவில்லை உனக்கு? படிச்ச பொண்ணு தானே நீ? பரதேசி பாளையோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரிப்பா, வச்சிருக்க. சாரி. இவங்களோட உட்காந்ததுனால என்ன லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. முதல்ல வீட்டுக்கு போ. ஐயா கும்பிட்றேன். சரி யோ, இவங்க கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? சரிங்க. ஏதோ ஆதார் கார்டில் கையெழுத்து போகிற மாதிரி போட்டு போகிறான். சிவா சிவா ஒரு நிமிஷம். மேலிடத்து பசங்க மேலே கை வைக்கும்போது விசாரிச்சு வைக்கணும். புரியுதா? மேலடனா? எந்த இடம்? அது 4வது மாடியில் கொளுத்தானே இருக்கும், அதை தான் சொல்லிட்டு போறார். போட. சிவா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிவா. ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டோம். அப்பா வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியாது. சிவா இரு தலைக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். என்ன சார் வண்டி எடுத்ததுக்கு இப்படியா போட்டு அடிப்பீங்க? வண்டி எடுத்ததுக்குலாம் அடிக்கலாமா? உங்கள் அப்பா கிட்ட அவனுக்கு என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்ன சொன்னா? இவன் டெய்லி அவளை பார்க்காம இருக்க மாட்டான். அவ கர்மம் இவனை பார்க்காம இருக்க மாட்டா. இந்த கர்மத்தை நாங்கள் பார்த்து வேண்டியது சார். இந்த கன்றா வேறு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பாருங்க சார். ஆமாம் சார், 2 வருஷம் லவ் சார். லூஸ் அப்பந்தான் சார் எதிர்ப்பு. நீங்கள் தான் சார் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்.